கர்த்தருடைய பரிசுத்த நல்நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் விதமாக ஓய்வு நாள் வாழ்த்துக்களை அருகாமையில் இருக்கிற நபர்களோடு ஒரு சின்ன விஷ் பண்ணி ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாங்களா? சந்தோஷங்க. இப்படிப்பட்ட அன்பின் பரிமாற்றங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது பரலோகம் நம்மோடு சேர்ந்து மகிழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இணையதளத்தின் மூலமாகவும் நம்மோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நம்மோடு இடைப்பட்டு நல்ல சத்தியங்களை நம்மோடு பேசி கொண்டு வருகிற தயவுகளை நினைத்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நல்ல வேத பாடங்களை படித்து கொண்டும் ஒவ்வொரு தெய்வீக ஆராதனைகளிலும் திருச்சபைக்கு தேவையான நல் ஆலோசனைகளை ஆவியானவருடைய உதவியோடும் நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். இந்த வார தேவ செய்திக்காக ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் தேவன் நீண்ட நாட்களாக என் உள்ளத்தில் இருந்த ஒரு போராட்டத்தையும் நீண்ட நாட்களாக எனக்கு புரியாதிருந்த ஒரு காரியத்தையும் இந்த வாரத்தின் தேவ செய்தியாக எனக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. ஆண்டவரே, திருச்சபைக்கும் எந்த செய்தி ஆண்டவரே அப்படி என்று சொல்லி ஆண்டவர் பாதபடியில் அமர்ந்த வேளையில் இதுதான் திருச்சபைக்கான செய்தியும் கூட என்று ஆவியானவர் திருவுளம் பற்றின தயவுகளினாலே அந்த செய்தியை உங்களுக்கு முன்பதாகவும் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நான் நின்றிருக்கிறேன். ஆண்டருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அர்ப்பன் அபாத்திரன், ஆண்டருடைய வார்த்தைகளை தேவ சமூகத்திலிருந்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாங்குகிறது என்ற அந்த மேலான நம்பிக்கையோடு கூட ஆண்டருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். நீண்ட நாட்களாக என் இருதயத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்ததுங்க. அந்த போராட்டம் என்னவென்றால், என் வாழ்க்கையில் நான் சந்தித்த சில துன்பமான சூழல்களும் நான் மீள முடியாமல் தவித்த அநேக இரவுகளும் அந்த சம்பவத்தினால உண்டுங்க. அந்த சம்பவம் சத்தியத்தை அறியாத ஒரு நபரால் ஒரு வேளை எனக்கு நேர்ந்திருக்கும் அப்படின்னா நான் அதை ஈஸியாக எளிமையாக கடந்து வந்திருக்க முடியும். ஆனாலும் அதை சத்தியத்தை அறிந்த சகோதரத்தில் என்னால் பெற்றுக்கொண்டபடியினால அது நீங்காத துயரமாகவும் நீங்காத வலியாகவும் நீண்ட நாட்கள் என் இதயத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அந்த வலியும் வேதனையும் எனக்குள்ளாக இருந்த நாட்களில் தேவனிடத்தில் அதிகமாக நெருங்க முடியலை. தேவனிடத்தில் நெருங்கி ஊழியத்திற்கான திட்டங்களையும் தீர்மானங்களையும் செய்ய வேண்டும் என்று திட்டங்களை வகுக்கலாம் என்று நான் கடந்து போவேன். அதை செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இருக்காது. ஒரு பெரும் மனசோர்வானது என் உள்ளத்தை அதிகமாக பாதித்து கொண்டே இருந்ததுங்க. நீண்ட நாட்கள் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே, இந்த வருத்தமும் பாரமும் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறதே தகப்பனே, இந்த வருத்தமும் பாரமும் என்னிடத்தில் இருக்கிறபடியினால உங்கள் ஊழியத்தை செய்ய முடியாதபடி அநேக நாட்கள் எனக்கு தடையாக இருக்கிறதே ஆண்டவரே. சில நேரம் நான் நினைத்த நாட்களும் உண்டு, ஏண்டா இந்த தெய்வத்தை தெரிஞ்சு கொண்டோம், ஏண்டா இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோம்னு சொல்லி என்னுடைய குருட்டு மனப்பான்மையினால் சிந்தித்த நாட்கள் உண்டுங்க. ஆனாலும் தேவன் அந்த அறியாமையை சத்திய வெளிச்சத்தை கொண்டு விளக்கும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டேன், அற்பன் எவ்வளவு அற்பத்தனமான விஷயங்களை சிந்திச்சிருக்கிறேன், அறிவுள்ள ஆண்டவருக்கு முன்பதாக எப்படிப்பட்ட அபத்தமான வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனம் வந்த நாட்களும் உண்டுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவங்கள் திருச்சபைக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆண்டவர் ஒருவேளை இருக்கிறபடியினால தான் இந்த சத்தியத்தை கொடுக்குறாரான்னு எனக்கு புரியலைங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டிருந்தேன், இந்த சத்தியத்தை எதுக்கு ஆண்டவரே திருச்சபைக்கு கொடுக்கணும்? ஒவ்வொரு தெய்வீக ஆராதனை என்று வரும்பொழுதெல்லாம் ஆலோசனைகளை தான் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. இந்த சத்தியத்தில் என்ன ஆலோசனை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் நீண்ட நேரம் ஜெபித்து கொண்டே இருந்தேங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இன்றைக்கி ஆராதனையில் இந்த செய்தி தான்பா நான் பேசக்கூடிய செய்தியாக இருக்க போகிறது என்று தேவன் எனக்கு அந்த சத்தியத்தை தீர்க்கமாய் வெளிப்படுத்தினபடியினால அந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேங்க. ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 41வது அதிகாரம் வசனம் 51 நான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வேதாகமத்தில் நீங்களும் பாருங்கள் வசனம் என்ன வருது, வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள்.
யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். எனக்குள்ளாக ஒரு வருத்தம் இருந்து கொண்டிருந்தது, எனக்குள்ளாக ஒரு பாரம் இருந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. எப்பையெல்லாம் வருத்தங்களும் பாரங்களும் அதிகரிக்கிறதோ அதற்கான தீர்வை மனிதர்களிடத்தில் தேடுவது அல்ல. அதற்கான தீர்வை நான் எங்கே தேடுவேன் அப்படின்னா வேதாகமத்தில் தான் தேடுவேன். அப்போ நீண்ட நாட்களாய் வருத்தத்தோடும் பாரத்தோடும் ஆண்டுடைய சமூகத்தில் சஞ்சரித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த வருத்தமும் பாரமும் நீங்காமல் நெடு நாட்களாய் என் இருதயத்தை துளைத்து கொண்டிருக்கிறது. இந்த வருத்தமும் பாரமும் என்னிடத்தில் இருக்கிறபடியினால ஏதோ ஒரு பெரிய திட்டம் தடைபடுகிறது என்பதை மாத்திரம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலாண்டு வரும்பொழுதும் ஊழிய திட்டம் என்ன என்பதை வகுப்பது என்னுடைய வழக்கமாக இருக்குங்க. அப்படியாக கடந்த காலங்களில் அந்த ஊழிய திட்டத்திற்காக வகுக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவருடைய ஊழியத்தை ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய மனசோர்வு என்னை தாக்கி கொண்டே இருந்தது. இந்த சோர்வு எனக்கு மட்டும்தானா? வேதாகமத்தில் இந்த சோர்வை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இந்த அனுபவத்தை அடைந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஆண்டவரே, அவங்களை என்னை படிக்கும்படி உதவி செய்வீங்களா? அதை நான் படிக்கும் பொழுது எனக்கு பெரும் தெளிவை தேவன் நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு ஆண்டுடைய வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிச்சேங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது போல வேதாகமத்திலையும் ஒரு நபருக்கு அந்த பிரச்சனை இருந்ததையும், அந்த பிரச்சனையை தேவன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்கான காரணத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது. அந்த சம்பவத்தை படித்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. நான் என்னவாக மாற வேண்டும், என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்ததுங்க. ஒருவேளை அன்பானவர்களே, அந்த அனுபவம் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலையாவது இன்னைக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டுடைய சமூகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் நம்மை ஒப்படைத்து விட்டு ஒருவேளை புறப்பட்டு போவோம் அப்படின்னா, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதற்கான ஆசீர்வாதத்தை அன்பு தேவன் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவாருங்க. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் பேசியும் அதற்கான செவி கொடுத்தல் என் வாழ்க்கையில் இல்லாமல் போகும் அப்படின்னா, கடின இருதயத்தோடே நான் கடந்து போவேன். ஆனால் நிச்சயமாக அதற்கான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே முடியாது. அந்த சம்பவத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். 51வது அதிகாரம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு. அப்போ அந்த அனுபவத்தை அடைந்த நபர் யாருன்னு புரிஞ்சிருச்சிங்களா? யாருங்க? யோசேப்பு. பல சத்தியங்களை கேட்டிருப்போம், பல பிரசங்களை கேட்டிருப்போம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்து. ஆண்டுடைய சமூகத்தில் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நானும் யோசேப்பை குறித்து கொஞ்சம் படிச்சிருக்கிறேன்ப்பா, என்னப்பா இதில் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நானும் ஆண்டவர் பாதப்படியில் அமரும் பொழுது ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னாங்க. இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட மனதை உடையவனாக இருந்தான் அப்படின்னா, அவன் எகிப்து தேசத்தில் அதிகாரியானவனாக இருந்த போதிலும், எகிப்தில் அநேகரை ஆளுகிற காரியத்தில் இருந்த போதிலும், அன்றாட வாழ்க்கைக்கான சகல காரியங்களும் அவன் செய்து கொண்டிருந்த போதிலும், அவன் மகிழ்ச்சி என்று சொல்லி மெலிப்பிரகாரமாக மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த போதிலும், அவன் உள்ளத்துக்குள்ளாக ஒரு வெறுமையும் அவன் உள்ளத்துக்குள்ளாக ஒரு பாதிப்பும் இருந்ததை இந்த வசனம் சொல்லுது. அதுக்காக தான் அந்த வார்த்தையை தெளிவாக யோசிப்பு சொல்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, என் வருத்தம் யாவையும். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன இருந்திருக்குதுங்களா? வருத்தம் இருந்திருக்குதுங்களா? அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, என் வருத்தம் யாவையும் தன்னுடைய என் தகப்பனுடைய குடும்பத்தையும் நான் மறக்கும்படி. பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் இல்லைங்களா? எதற்காக பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம்? எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்த போது என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருந்தேங்க. சிலர் எனக்கு சஜஷன் பண்ணாங்க, பாரு நம்ம மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம், பிள்ளைக்கு பேர் மாடர்னாக வைக்கணும், யாரும் வைத்திராத ஒரு பேரை வைக்கணும், அப்படி தான் நீ பேரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சிலர் ஆலோசனைகளை கொடுத்தாங்க. சிலர் சொன்னாங்க, வேதாகமத்திலிருந்து எத்தனையோ நபருடைய பேர் இருக்குதே, அவங்க பேரெலாம் வைங்க அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் பண்ணாங்க. நான் ஜோமன், ஆண்டவரே நான் என்ன பேரை வைக்கணும், நீங்கள் தான்பா சொல்லணும். அப்போ எனக்கு ஒரு பழமொழி, அதிகமாக கிராமத்தில் சிலர் அநேக கூட்டங்களில் பேசுகிற ஒரு வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே தொனித்து கொண்டே இருந்தது.
பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என் உள்ளத்துக்குள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்போ சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளையும் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், பேர் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தமுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பரோஷியா கிரேஸ் அப்படின்னு வச்சாங்க. பரோஷியா கிரேஸ் அப்படின்னா த செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகைன்னு அர்த்தம். இங்கே யோசேப்பு தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு. என்ன பேருங்களாம்? மனாசே. அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா 2 காரியத்தை சொல்கிறாரு. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தையும் நான் மறக்கும்படி தேவன் செய்கிறபடியினாலே அவனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசேப்புக்கு என்னங்க வருத்தம் இருந்துச்சு? இந்த வருத்தத்தை ஒரு வாழ்நாட்களில் அதிக நாட்கள் சுமந்து கொண்டே இருந்திருக்கிறாரு. அது நீண்ட நாட்கள் அவருடைய இருதயத்தில் மாறாத துயரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது சொல்கிறாரு, எதை மறக்கும்படி தேவன் செய்தாருங்களா? தகப்பனுடைய குடும்பத்தையே மறக்கும்படி தேவன் செய்தார் என்று சொல்லி இங்கே வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நானும் வேதாகமத்தில் அப்படி என்ன சம்பவம் யோசேப்புக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கோம், என்ன காரியம் யோசேப்பை வருத்தத்தில் ஆழ்த்திருக்கோம், அந்த வருத்தம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு சொல்கிறாரு. அப்போ அந்த வருத்தம் தான் என்ன? என் மனசுக்குள்ளே நீண்ட நாட்கள் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியலை? மறக்கவே முடியலைங்க. சில நேரம் தூரம் இருக்கும் பொழுது மறந்திருக்கிற மாதிரி தெரியுது. நான் நேருக்கு நேராக பார்க்கும் பொழுது என்னால் மறந்த காரியங்கள் மீண்டும் என் நினைவுக்கு வந்து விடுகிறது. யோசேப்புக்கு என்ன வருத்தம் இருந்தது என்று சொல்லி வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். 37வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான காரியம்தான். யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம அநேக முறை படித்த ஒரு வாழ்க்கையினுடைய சம்பவம் தான். யோசேப்புக்கு இருந்த வருத்தம் என்ன அப்படின்னா ஒரு 3 சம்பவத்தை நம்ம வாசிப்போம் வாங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37வது அதிகாரம். இந்த 37வது அதிகாரத்தில் வசனம் எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா 2வது வசனத்தை பாருங்களேன். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்பு தன் சகோதரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாரு. தன் சகோதரர்கள் தவறில் இருக்கும் பொழுது அந்த தவறை என்ன செய்வாராம்? தன் தகப்பனிடத்தில் சொல்லி வருவாராம். ஏன் தகப்பன்கிட்ட சொல்கிறாரு? அவர் சொல்லியிருக்க கூடாதா? ஏன்னா எல்லாம் ஒரே வயது உடையவர்களாக இருக்கிறபடியினால அவர்களுடைய தவறுகளை திருத்துவதற்கும் கண்டிப்பதற்குமான சூழல் அங்கே இல்லாதபடியினால அவர்கள் செய்து வருகிற துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் யார்கிட்ட சொல்லுவாராம்? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. யோசேப்புடைய குணத்தை நம்ம வாசிக்கிறோம், இயேசுவின் குணத்துக்கு ஒப்பிடுறோம். தகப்பன்கிட்ட கோல் சொல்லணும்னா இந்த யோசேப்பு சொல்லியிருப்பார். எதுக்கு அங்கே சொல்லியிருப்பார்? அவன் சீர்படணும், ஏன் சகோதரனாச்சே, அவன் நாளைக்கு கெட்டு நொந்து நின்னான் அப்படின்னா யார் தான் தாங்க முடியும்? நான் தானே தாங்க முடியும். ஸோ இப்போவே அவன் தவறுகளை திருத்த வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். ஒரு வேலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? டே போட அவன் வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லுவானா? அதனால் இந்த யோசேப்பு என்ன செஞ்சான் அப்படின்னா தன் தகப்பனிடத்தில் போய் சொல்கிறான், அவருடைய தவறுகள் இப்படி இருக்குதுப்பா, அந்த தவறுகளை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கண்டித்து கொடுங்க, நம்ம சகோதரர்கள் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி நல் நோக்கத்தோடு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தவறுகளை, அவர்கள் செய்கிற துன்மார்க்கங்களை அங்கே அறிவிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோங்க. அன்பானவர்களே, இதுதான் யோசிப்பு செய்த தவறா அப்படின்னா இது தவறு அப்படின்னு ஒரு வேளை பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கலாம், வெளிப்படையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் அதனுடைய உண்மையான நோக்கத்தை நாம் உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது தெரிகிறது, அவர்கள் துன்மார்க்கத்திலே சாகக்கூடாது என்று சொல்லி தான் என்ன நடக்குது? தவறுகள் சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி சொல்லி வந்தபடி நான் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். இந்த பல வர்ண அங்கிக்கு ஒரு பெரிய சத்தியம் இருக்குதுங்க, வரக்கூடிய காலத்தில் படிப்போம். ஸோ யோசேப்புக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் பல வங்க அங்கி யார் கொடுத்தது? யோசேப்புக்கு தான் கொடுத்தது. இந்த யோசேப்பு
யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, இஸ்ரவேலுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையாக இருந்து கொண்டு வந்தாருங்களாம். இப்படி இருந்தபடினால என்ன நடக்குதுன்னு அடுத்த வசனத்தை வாசிக்கிற 4வது வசனத்தை, அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஒரு கேள்வியை வச்சு இங்கே சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. தகப்பன் நேசித்ததுக்கு யோசேப்பா காரணம்? யோசேப்பாங்க காரணம். இஸ்ரவேலுக்கு ஏதோ ஒரு காரியம் யோசேப்பு இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்குது, தகப்பன் நேசிக்கிறாரு. அப்போ இங்கே நேசிக்காமல் இருப்பதற்கான காரணத்தை அவர்கள் அறிந்து புரிந்து அந்த தவறை அவங்க திருத்திருந்தாங்க அப்படின்னா, யோசேப்பை நேசித்த இஸ்ரவேல் யாரை நேசிச்சிருப்பார்? அவர்களையும் நேசிச்சிருப்பார். இதற்காக சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? யோசேப்பை ஒன்று சேர்ந்து பகைக்கிறார்கள். முதல் காரியம், தன் சகோதரர்கள் தீமையிலே அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக துன்மார்க்கத்தை கண்டித்தான், தன் தகப்பனத்தில் சொல்லி கண்டித்தான் என்று பார்க்குறோம். இரண்டாவது, தன் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையை அவன் இருந்தபடியினால அவனை என்ன செய்கிறாரு? யாக்கோபு ரொம்ப நேசிக்கிறாரு. அவரை அதிகமாய் நேசிக்கிறதை சகோதரர்கள் பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. பொறாமை நிமித்தமாக யோசேப்பு என்ன செஞ்சாங்களாம்? பகைத்தார்கள். யோசேப்பை பகைக்க மாத்திரம் செய்யலை, வேற என்ன செய்திருக்கிறாங்க அப்படி என்பதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமாக தெரியும். என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் இருக்கிறாரு. தன் தகப்பன் யாருக்கு உணவு கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னா, போப்பா, சகோதரெல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க, நீ போய் உணவை கொடுத்துக்கிட்டு வா, அவர்களுடைய சேமத்தை விசாரித்து கொண்டு வா என்று சொல்லி. 14வது வசனம், அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்பிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகோமுக்கு போனான். தகப்பன் அனுப்புகிறார். தகப்பன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை வேற கண்டுடுறார். என்ன தரிசனங்க? கீழே வசனம் இருக்குது பார்த்தீங்களா? 5வது வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அந்த சொப்பனம் என்ன அப்படின்னா, எல்லோரும் யோசேப்பை வணங்குவது போல ஒரு சொப்பனத்தை யோசேப்பு காண்றாரு. அது யார்கிட்ட அறிவிச்சாரு? சகோதரர்கிட்ட அறிவிச்சாரு. சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? ஓ, நான் உன்னை வணங்கணுமோ, நான் உங்ககிட்ட இறங்கி வரணுமோ அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே பகை இருந்துச்சு, அந்த பகை இன்னும் அதிகமாய் மாறிடுச்சு. மாறினதனுடைய விளைவு, தகப்பன் ஆட்டையும் தன் சகோதரர்களையும் நலம் விசாரித்தபடி அனுப்புனாரு. நாங்கள் அனுப்பின இடத்துல நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இதோ வரானே இவன், நம்ம என்ன செய்வோம்? கொலை செஞ்சிருவோம். இவன் தானே தகப்பனுக்கு பிரியமா இருக்கிறான், இவன் தானே நம்முடைய துன்மார்க்கத்தை சொல்லி வருகிறான் அப்படின்னு எண்ணி சகோதரர்கள் எல்லாரும் ஒருமித்து என்ன செய்கிறாங்கன்னா, யோசேப்பை கொல்லுவதற்கு வகை தேடி கொண்டிருக்கிறான். மூத்த சகோதரன் மாத்திரம் அவனை கொல்லுவதற்கு வகை தேடாமல் தப்பிப்பதற்கு என்ன பண்ணுறான்? வகை தேடுறான். கொல்லுவதற்கு வகை தேடி அவர்கள் சூழ்நிலைகள் எடுக்கும் பொழுதெல்லாம் யோசேப்புடைய உள்ளம் எப்படிங்க இருந்திருக்கும்? என் சகோதரர்கள் அழிந்து போகக்கூடாது, என் சகோதரர்கள் தீமையை சந்திக்கக்கூடாது, என் சகோதரர்கள் ஒருபோதும் அவர்களை அழிவை சந்திக்கக்கூடாது என்று சொல்லி தான் கண்டிப்பு காரியத்தை செய்தான். சகோதரர்கள் மீது பற்றும் பாசமும் இருந்தபடியினால தான் சொப்பனத்தை அறிவிக்கிறான். இப்பையும் பார்க்க வந்தது எதனால தெரியுங்களா? அன்பினால தான். அன்பை கொடுப்பதற்காக வந்த சகோதரனை சக சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவனை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டி அவனை எப்படியாகிலும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை எடுக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர்களில் மூத்த சகோதரன் என்ன செய்கிறான்னா, இந்த வாலிபனை கொன்று நாம் ரத்தப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம், இவனை என்ன செஞ்சிருவோம்? குழியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யாரை குழியில் போடுறாங்க? யோசேப்பை குழியில் போடுறாங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கத்தில் உதவுவதற்கு யார் பிறந்திருக்கிறான்? இடுக்கத்தில் உதவுவர்களாய் இருந்திருக்க வேண்டிய சகோதரர்கள் அந்த இடுக்கனை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறாங்க. யோசேப்புடைய உள்ளம் எப்படியா இருந்திருக்கும்? அவனுடைய வருத்தங்கள் எவ்வளவா இருந்திருக்கும்? என் சகோதரனே இப்படி எனக்கு செய்கிறானே அப்படின்ற சூழல் வரும்பொழுது அந்த யோசேப்புடைய உள்ளம் எவ்வளவு கொதித்திருக்கும். அடுத்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த சம்பவத்தை நமக்கு நல்லா தெரியும். அவனை
கொல்வது போல நினைத்து திட்டங்களை தீட்டி குழியில் போட்டாலும் இவனை விட்டால் மீண்டும் தகப்பனோட வீட்டுக்கு திரும்பி வருவான்னு சொல்லி யார்கிட்ட விற்று போட்டாங்க? இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டாங்க. அந்த சூழலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கொல்லுவதற்கு யோசிக்கும் பொழுது அந்த சகோதரனுடைய உள்ளம் எவ்வளவாய் கொதித்திருக்கும், குழியில் போடும் பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளவாய் கொதித்திருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்மவேல் இடத்துல அவனை விற்று போடும் பொழுது இந்த யோசேப்புடைய உள்ளம் எவ்வளவு வருத்தத்தையும் பாரத்தையும் அடைந்திருக்கும். இவ்வளோ வருத்தங்களையும் பாரங்களையும் இந்த யோசேப்பு சுமந்து கொண்டு எங்கே போனா? எகிப்துக்கு போனான். எகிப்தில் போன அந்த யோசேப்பை தேவன் நினைவு கூர்ந்தார். யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தார். யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்த நிமித்தமாக அந்த தேசத்தில் பலுகி பெருகி பெரிய அதிகாரியாய் மாறுவதற்கு, பார்வோனுக்கு அடுத்தவனாய் நிற்கும்படிக்கு தேவன் என்ன பண்ணாரு? கிருபை செஞ்சார். ஒரு கேள்வி, எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போன இந்த யோசேப்புடைய உள்ளத்தில் தன் சகோதரர்களால் ஏற்பட்ட அந்த காயங்களும் தன் தகப்பனுடைய குடும்பத்தால் நேர்ந்த அந்த சம்பவங்களும் மாறாத வடுவா மாறி இருக்குமா? ஒருவேளை எகிப்து தேசத்தில் சகோதரர்கள் உண்டு உறவாடி இருக்கும் பொழுது அவன் பார்க்குறான்னா அவனுக்கு யார் ஞாபகம் வந்திருக்கும்? யார் ஞாபகம் வந்திருக்கும்? சகோதரன் ஞாபகம் வந்திருக்குமா? ஒருவேளை சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிற பொழுது அவர்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது அந்த சகோதரன் நினைவுகள் அவனுக்கு வந்திருக்குமா? சகோதரன் நினைவுகள் வரும் பொழுதெல்லாம் அவனை எந்த விஷயங்கள் முதலாவது பாதிப்புக்குள்ளே கொண்டு போயிருக்கும்? வெளியில் உள்ளவன் இந்த காரியத்தை செஞ்சிருந்தா கூட அது ஆறி கடந்து வருவதற்கான சூழலுக்குள்ள ஒரு வேளை இருந்திருக்கலாம். தன் சகோதரர்களே அவனை குழியில் போடும் பொழுதும் தன் சகோதரர்களே அவனை இஸ்ரவேல் இடத்துல விட்டு போட்ட அந்த சூழல்களும் அந்த வடுக்களும் அந்த யோசேப்புடைய உள்ளத்தில் அதிகமாய் வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அதான் யோசேப்பு சொல்றாரு, என் வருத்தம் யாவையும், என் வருத்தம் எல்லாம் என்ன அப்படின்னா என் தகப்பனுடைய வீட்டால் நான் சந்தித்த நிந்தைகளும் துரோகங்களுமே. யோசேப்பு சொல்கிறாரு, என் வருத்தம் யாவையும் அப்படின்னா அந்த எகிப்து தேசத்தில் யோசேப்பு இருக்கிற நாள் எல்லாம் அவன் இருதயத்துக்குள்ளாக ஒரு வருத்தம் அவனை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அந்த வருத்தம் என்ன அப்படின்னா சகோதரனால் கண்ட துரோகம், குடும்பத்தால் ஏற்பட்ட அந்த விளைவுகள் எல்லாமே யோசேப்புடைய இருதயத்தை அதிகமாய் பாதித்து அவன் வருத்தம் நாளுக்கு நாள் அந்த எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்த அதிபதியாக அவன் வைக்கப்படுகிற சூழல் வந்த போதிலும் கூட அவனுக்குள்ளான வருத்தம் அதிகரித்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த வருத்தம் இருந்து கொண்டே இருந்துச்சு. தகப்பனுடைய வீட்டை மறக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லியும் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வருத்தம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. வருத்தம் என்பது சகோதரர்களால் அடைந்த நிந்தை என்பதை நம்மால் வேதாகமத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அடுத்த வார்த்தையை சொல்றாரு, என் தகப்பனுடைய வீட்டை அனைத்தையும் மறக்கும்படி அப்படின்னு சொல்றாரு. என்னங்க தேவன் ஒரே வழியாக கை கழுவி விட்டுற சொல்ற அளவுக்கு யோசேப்பு நிலையை கொண்டு வந்துட்டாரா? அதுக்கு அதான் அர்த்தமா? அதுக்கு அதான் அர்த்தமாங்க. வருத்தம் யாவையும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை வாசிக்கிறோம். வருத்தம்னா என்னன்னு புரியுது. என் தகப்பனுடைய வீட்டையும் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி போறோமே, ஒரே அடியா அவர்களை கை கழுவி விட்டுடு அப்படின்னு சொல்லி தேவன் யோசேப்புக்கு சிந்தையை கொடுத்தாருங்களா? சரி, கேள்வி, ஏன் ஆண்டவர் யோசேப்பை வருத்தத்தை மறந்துடு, உன் தகப்பனுடைய வீட்டை மறந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? யோசேப்புடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னா வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து தன் சகோதரர்களால் அடைந்த நிந்தையும் தன் குடும்பத்தால் ஏற்பட்ட பாதிப்பையும் அவன் இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறான். அந்த மனுஷன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சிறைச்சாலையில் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு ஒருவேளை எப்படி யோசிச்சிருப்பான்னு திங்க் பண்ணி பாருங்கள். இது என்னுடைய யோசனை. ஒருவேளை என் சகோதரர்கள் ஒருவேளை இன்னைக்கு என்னோடு இருந்திருப்பாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் என்னை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அவன் பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவனாய் அவன் பொய் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பொழுது ஒருவேளை அவன் சகோதரர்கள் அவன் உடன் இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த தவறை ஒருத்தவன் கண்டறிந்து அது பொய் சாட்சி என்று நிரூபிப்பதற்கான சூழலை உண்டாக்கியிருப்பானா இல்லையா? ஆனால் இன்னைக்கு அந்த சூழல் எதுவுமே அவனுக்கு இல்லை. உண்மையாக நான் நினைக்கிறேங்க, யோசேப்பு அவர்களால் அடைந்த பாதிப்பு அவன் சிந்தித்து பார்த்ததை விட அவன் துன்பங்களை அடைந்த நிலையில் இந்த நேரத்தில் என் சகோதரர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்,
இந்த நேரத்தில் என் சகோதரன் என்னோடு இருந்திருப்பாங்க அப்படின்னா, என் தகப்பனுடைய வீடு என்னோடு இருந்திருக்கும் அப்படின்னா, நான் இந்த துன்பத்தை அடைந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் செய்த துரோகத்தை அதிகமாக அவன் நினைச்சிருப்பானோ இல்லையோ, அவன் எதை நினைச்சிருப்பான் அப்படின்னா, இவர்கள் இருந்திருந்தா இந்த சூழல் எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. இந்த பாரங்கள் யோசேப்புடைய உள்ளத்தை அதிகப்படுத்தி கொண்டே வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, யோசேப்பை சந்திக்கிறாரு. யோசேப்புக்கிட்ட பேசுகிறார். யோசேப்பே, உன் சகோதரரையும் உன் வருத்தத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை அனைத்தையும் நீ என்ன பண்ணிடு, மறந்துடு. ஒருவேளை யோசேப்பு கேட்டிருக்கலாம்ல, ஏன் ஆண்டவரே மறக்க சொல்கிறீங்க? நான் அடைந்த காயங்களும் நான் அடைந்த விளைவுகளும் இவ்வளோ பெருசாக இருக்குதே, நீங்கள் மறந்துருன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஆண்டவரே என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியை யோசேப்பு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதானா? வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் நானும் இருந்திருந்தோம் அந்த கேள்வி கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோமா? நிச்சயம் கேட்டிருப்போம். ஆனால் ஏன் ஆண்டவர் யோசேப்புடைய வருத்தம் அனைத்தையும் தகப்பன் வீட்டையும் மறக்க சொன்னார் தெரியுங்களா? எந்த காரணத்திற்காக எல்லா வருத்தத்தையும் மறந்துரு, எந்த காரணத்திற்காக எல்லா பாரங்களையும் மறந்துரு, நீ அடைந்த துன்பங்களையும் துக்கங்களையும் எல்லாவற்றையும் நீ மறந்துரு அப்படின்னு சொல்லி யோசேப்பு கிட்ட தேவன் சொன்னதுக்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? வேதாகமத்தை வாசிக்கிறோம். 41வது அதிகாரத்தில் 41வது அதிகாரம் நமக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுது. அந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அந்த 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு பாருங்களேன். எதற்காக தேவன் மறக்க சொன்னார் என்பதை சொல்கிறாங்க. இப்படி யோசேப்பு அளவிருந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்பு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டினத்து ஆசாரனாகிய போத்திபாராவின் குமாரத்தியாகிய அஸ்னாத்துக்கு அவனுக்கு பெற்றாள். அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க. என்ன சம்பவம் தெரியுங்களா? ஒரு பெரிய பஞ்சகாலம் வரப்போகுதுப்பா. அந்த பஞ்சகாலத்தில் அநேகர் உணவு கிடைக்க முடியாத சூழல் வரப்போகிறது. ஜீவனை இழக்கக்கூடிய அளவிற்கு பெரும் பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சம் வருவதற்கு முன்பதாக நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உன் வருத்தத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டாளில் அடைந்த எல்லா நிந்தைகளையும் நீ மறந்துரு. ஏன் மறக்கணும் தெரியுங்களா? பஞ்சகாலம் வந்துச்சின்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலும் அவனுடைய பிள்ளைகளும் எங்கே வந்தாங்க? எங்கே வந்தாங்க? தானியத்தை கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தாங்களா? யாரை சந்திச்சாங்க? யோசேப்பை சந்திச்சாங்களா? யோசேப்பை சந்திக்கிற பொழுது ஒருவேளை அவன் கடந்த காலங்களிலே அனுபவித்த அந்த வருத்தத்தையும் பாரத்தையும் குடும்பத்தாருடைய சூழ்நிலைகளால் அவன் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தையும் அவன் இருதயத்தில் ஒருவேளை வச்சிருப்பான் அப்படின்னா என்னங்க நடக்கும்? என்னங்க நடக்கும்? தானியம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரவேலுடைய வம்சம் பூமியில நிலை கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தின் மக்கள் ரட்சிப்பின் பாதைக்குள்ள பிரவேசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுங்க, முடியாது. அதனால தான் ஆண்டவர் யோசேப்பு கிட்ட சொல்றாரு, யோசேப்பே, உன் வருத்தம் அனைத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் நீ என்ன பண்ணிடு, மறந்துரு. ஏன் ஆண்டவரே மறக்க சொல்றீங்க? ஒரு பஞ்சகாலம் வரப்போகுதுப்பா. அந்த பஞ்ச காலத்தில் உணவு ஆயத்தத்தை நீ செய்யணும் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிதான் ஆகணும்? மறந்துதான் ஆகணும். ஒருவேளை அந்த வருத்தமும் பாரமும் உன் உள்ளத்துக்குள்ளாக இருக்கும் அப்படின்னா அந்த வருத்தமும் பாரமும் உன்னை பஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணாது? ஆயத்தப்படுத்தாது. ரட்சிப்புக்கான திட்டத்தின் ஊற்று நீதான். அந்த ஊற்றாகி நீ உன் வருத்தத்தையும் பாரத்தையும் உன் உள்ளத்துக்குள்ளாக வைத்திருப்ப அப்படின்னா நிச்சயமாக அந்த வருத்தமும் பாரமும் அந்த பஞ்ச காலத்தில் அநேகரை காப்பாற்றுகிற காரியத்தை அது என்ன பண்ணிடும்? தடை பண்ணி போட்டுரும். அதனால தான் யோசேப்பு சொன்னார், என் வருத்தையும் என் தகப்பனுடைய வீட்டையும் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார். நீண்ட நாட்களாக என் உள்ளத்தில் ஒரு பாரம் உணர்த்தி கொண்டிருந்தது, கஷ்டங்கள் உணர்த்தி கொண்டிருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நான் ஆரம்பத்தில் அந்த 2 வார்த்தைகளை சொன்னேன்.
ஒருவேளை அந்த நிந்தைகளை நான் வெளியில் உள்ள சகோதரர்களால் அடைந்திருந்தேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய காரியமாகவே இருந்திருக்காது. வேத வசனத்தை வாசித்து ஆமாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி சத்தியத்தை அறியாதவங்க தானே விடு போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்க முடியும், கடந்து போயிருக்க முடியும். ஆனால் நான் அடைந்த நிந்தை யார் அப்படின்னா சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை புரிந்தவர்கள், தேவனுக்குள்ளாக இருப்பவர்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது என்னால் என்ன பண்ண முடியலை, தாங்கிக்கவே முடியலை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி மனசு ஒரு புறம் சொல்லுது, நான் போய் முழங்கால் போடுறேன், என் கண்ணுக்கு முன்னாடி எது தெரியுங்களா வருது, அவர்கள் எனக்காக செய்த பேசிய காரியங்கள் மாத்திரமே நினைவுக்கு வருகிறது. ஒரு முறைலாம் ஜெபம் பண்ணேன். எப்படி தெரியுங்களா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே உங்க நல்லா இருக்கணும். ஆண்டவர் ஜெபத்திலே பிடிச்சிட்டாரு, டேய் உன் ஜெபம் உள்ளத்திலிருந்து வந்ததா, உண்மையா சொல்லு, நீ அவன் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்ன, அவன் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே நீ சொன்ன, இந்த ஜெபம் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்ததா இல்ல கடமைக்காக வந்ததா? உள்ளத்தை ஆராய்ச்சி பார்க்குறவர் அவருங்க மறைக்க முடியுமா? மனசுனா தான் சொல்லிடுவேன், இல்லை இல்லை நான் உள்ளத்தை ஆழத்தில் தான் பண்ணுன்னு சொல்லிடுவேனே. அவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாச்சு, அவருக்கு முன்பதாக பொய்யும் புரட்டும் நிற்குமா? ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஜெபிக்க முடியல ஆண்டவரே. எதனால் உன்னால் ஜெபிக்க முடியலை, எதனால் அடுத்த கட்ட ஊழியத்துக்கு உன்னால் ஆயத்தமாக முடியலை? இந்த வருத்தம் பாரம் தானே. நான் உனக்கு சொல்றேன், வருத்தத்தையும் பாரத்தையும் நீ துளைத்து விடு. அந்த வருத்தமும் பாரமும் ஒருவேளை உனக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய பஞ்சகாலம் வரப்போகிறது. அந்த பஞ்சகாலத்தில் யோசேப்பு ஒருவேளை அதே வருத்தத்தையும் பாரத்தையும் இருதயத்துக்குள்ள வச்சிருந்தார் அப்படின்னா அவருடைய சகோதரர்களையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கான வழி பிறந்திருக்காது. யோசேப்பு அந்த வருத்தத்தையும் பாரத்தையும் மறந்ததுனால தான் அவனுடைய குடும்பத்தை என்ன பண்ண முடிஞ்சது, காப்பாற்ற முடிந்தது. ஆண்டவர் என்கிட்ட பேசின விஷயம், அன்னைக்கு ஒரு பஞ்சகாலம் வந்தது. அந்த பஞ்சம் எது அப்படின்னா உணவுக்கான பஞ்சம். இந்த முடிவு காலத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம் தெரியுங்களா? வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. சத்தியத்தை கேட்க முடியாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. அழிகின்ற ஆத்துமாக்கள் அழிவிலே விடப்படுவதற்கான ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் என் வருத்தத்தையும் என் பாரத்தையும் நான் இருதயத்துக்குள்ளாக வைத்துக்கொண்டு அதே வருத்தத்தையும் பாரத்தையும் சிந்தையிலே வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இதே வாழ்க்கையோடு நான் வாழுவேன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்தில் அழிகின்ற ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கான பொறுப்புக்குள்ளாக கடமைக்குள்ளாக என்னால் போக முடியுங்களா? அன்பானவர்களே, ஆவியானவர் நம்மோடு பேச நினைக்கிற காரியத்தை செவி கொடுத்து கேட்போம் அப்படின்னா அவருடைய வார்த்தையெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கடந்த காலங்களில் ஒருவேளை நம்ம துன்பங்கள் அடைந்திருக்கலாம், வருத்தங்கள் அடைந்திருக்கலாம், பாரங்கள் அடைந்திருக்கலாம், அதையெல்லாம் மாறவும் மறக்கவும் முடியாத பெரும் வழிகளாய் கூட நம்ம இருதயத்தில் இருந்திருக்கலாங்க. ஒருவேளை அந்த வருத்தமும் வலிகளும் வேதனைகளும் நமக்கு தொடரும் அப்படின்னா எதை நிறைவேற்ற முடியாது தெரியுங்களா? தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றவே முடியாதுங்க. ஆண்டவர் நமக்கென்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நம்மால் நிறைவேற்ற முடியாதுங்க. ஆண்டவர் நம்மை நம்பி ஒப்படைத்திருக்கிற இந்த உன்னதமான பொறுப்பை நீங்கள் நானும் நிறைவேற்ற முடியாது. மற்றவர்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நாமும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆண்டவர் யோசேப்பு கிட்ட சொன்ன வார்த்தையை தான் நம்மகிட்டையும் சொல்றாங்க. உன் வருத்தம் அனைத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் மறக்கும்படி தேவன் செய்தார் அப்படின்னா தகப்பனுடைய வீட்டையே மறந்துடுன்னு சொல்லலைங்க ஆண்டவர். என்ன தெரியுங்களா சொல்றாரு? ஒருவேளை உன் தகப்பன் வீட்டால காயங்களையும் வலிகளையும் ஒருவேளை நீ அனுபவித்திருப்ப அப்படின்னா உன் தகப்பனுடைய வீட்டில் நீ அடைந்த காயங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீ என்ன பண்ணிடு, மறந்துருப்பா. அந்த வேதனைகளை விட்டு நீ வெளியே வந்திருப்பா. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய பஞ்சகாலம் வரப்போகுதுப்பா, என் ஜனம் அழிய போகிறாங்கப்பா, என் மக்கள் அழிய போகிறாங்கப்பா. உனக்கு உன் வருத்தமும் பாரமே பெருசாக உன் வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அழிகின்ற ஆத்துமாக்களை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாதுப்பா.
சில நேரம் வலிகளையும் வேதனைகளையும் தருகிற சூழல்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த வலிகளும் வேதனைக்கான சூழல்களை நம்ம தொடர்ந்து வைத்துக்கிட்டு தொடருவோம் அப்படின்னா ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதுங்க. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் என் வாழ்க்கையில் இருந்த சில பாரங்களை எப்போ நீக்கம் செய்தார் அப்படின்னா, இந்த விஷயத்தை எப்போ நான் புரிஞ்சுக்கிட்டணும். யோசேப்பு புரிந்து கொள்ளும்படி தேவன் உதவி செய்தார். யோசேப்பு புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த காரியத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் எனக்குள்ளாக ஒரு சமாதானமும், எனக்குள்ளாக இன்னும் தேவனுடைய ஊழியத்தை அதிகமாய் செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் ஆவலும் வந்தது. மற்ற நேரங்களில் எப்படி தெரியுங்களா இருக்கும்? கடமைக்கு பிரசங்கம், கடமைக்கு ஊழியம், கடமைக்கு காரியம். ஏன் அப்படின்னா, நான் அந்த சம்பவத்தை விட்டு வெளிவராதபடிக்கு ஒரு பெரும் மன அழுத்தங்கள் என்னை பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? அழுத்தி கொண்டே இருந்தது. மறக்க முடியலை அவ்வளோ சீக்கிரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ மறந்துரு. மறக்கிற காரியத்தை யார் தெரியுங்களா செய்ய முடியும்? ஆண்டவர் மட்டும்தாங்க செய்ய முடியும். ஏன்னா யோசேப்பா தான் சொல்கிறாரு, நான் மறந்துடலன்னு சொல்லலை, அவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, தேவன் மறக்க பண்ணினார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீண்ட வருட காலங்கள் நம்ம வாழ்வோம்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் எண்ட் பாயிண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நானும். தீர்க்க தரிசன வசனத்தை புரிந்து சில காரியங்களை ஆராய்ந்து அறியும் பொழுது புரிஞ்சிச்சு, இந்த உலகம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த உலகம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளை கடந்து போவதே அதிசயம். அவ்வளோ முடிவுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோ எண்டிங் பாயிண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். இரட்சகராகிய கிறிஸ்து அவர் ஆயிற்று, முடிந்தது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்வதற்கு அவர் ஆயத்தமாய் ஆகி கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். ஒருவேளை இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய வருத்தங்களும் பாரங்களும் நம்முடைய இருதயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த வருத்தமும் பாரமும் பரலோகத்தை நம்ம ஆயத்தப்படுத்துமா? அந்த வருத்தங்களும் பாரங்களும் நம்மை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகுமா? அந்த வருத்தங்களும் பாரங்களும் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நம்மளை வழி நடத்துமா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, உன் வருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா மறந்துருப்பா. இந்த யோசேப்பு சிறைசாலைகளில் இருக்கும் பொழுது அதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் நான் படிக்க ஆரம்பித்தேன். அவன் யாருக்கிட்ட கேட்குறான் அப்படின்னா, ராஜாவுக்கு கீழே இருந்து அவனும் ராஜாவிடத்தில் தவறு நிகழ்த்ததுனால உள்ளே வந்தவங்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்குறான். என்ன ரெக்வஸ்ட் கேட்குறான்? நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை. ஒருவேளை அவன் சகோதரர்கள் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா அடுத்தவங்கிட்ட கையேந்திர நிலை வந்திருக்குமா? அன்பானவர்களே, இன்னைக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் வாசித்தோம், யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருந்து மரணம் அடைந்தார். ஆனால் மரணம் அடைந்த யோசேப்பின் எலும்பை யார் கொண்டு போனோம் தெரியுங்களா? அவருடைய சந்ததி கொண்டு போச்சு. எங்கே கொண்டு போனாங்க? ஆண்டவர் கானானை தருவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தமான தேசத்திற்குள்ளாக யோசேப்புடைய எலும்பு கூட கொண்டு போகப்பட்டதுக்கான நோக்கமும் காரணமும் என்ன அப்படின்னா, அவன் தகப்பனுடைய வீட்டில் அடைந்த எல்லா நிந்தைகளும் மறந்தான். அவன் அடைந்த எல்லா வருத்தங்களையும் அவன் மறந்தான். அவன் மறந்ததனுடைய விளைவு, அவன் மரித்தாலும் கூட அவன் எலும்பு கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு போகப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான காரியத்தை அவன் அடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறங்க. எத்தனை பேருக்கு இங்கே பரலோகம் போகணும்னு ஆசை இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா? அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அதுக்காக தானே இவ்வளோ பாடுகளை நம்ம இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தானே இவ்வளோ வேதனைகள் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி துடிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் சொல்ல நினைக்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நிந்தையான அனுபவங்கள் நம்ம அடைந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த தெய்வீக ஆராதனை வேலையில் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணிடு, மறந்துருப்பா. நான் நினைக்கிறேங்க, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற உள்ளமும் ஆண்டவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற இருதயமும் என்னிடத்துல ஒரு வேளை இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய மறக்க முடியாத சூழல்கள் ஒருவேளை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஜெபித்து அதை மறந்து ஆண்டவர் சமூகத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்வதற்கான எல்லா ஆயத்தத்துக்குள்ளும் யார் வந்துடுவோம்? நம்ம வந்துடுவோங்க. உண்மையாகவே நான் அடைந்த அந்த சூழல் என்னை 6 மாதம் எலும்ப விடலைங்க. 6 மாதம் எலும்ப விடலை. சத்தியத்தை படிக்கிறேன், வேதாகமத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாத்தையும் இயல்பாக செய்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் அதனுடைய வருத்தம். என் மனைவி அடிக்கடி என்னை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன எப்போ பாரு உருன்னே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ உருன்னு இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று வேலை செய்து கொண்டிருக்கிறது.
அந்த காரியத்தை தேவன் உணர்த்தி அந்த வருத்தத்தையும் பாரத்தையும் நான் நீக்கி அந்த சகோதரனை என் நேருக்கு நேராக நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என் உள்ளத்தில் என்ன நம்ம பேசினார், போய் கையை கூடுறா, ஃபஸ்ட்டு அவனை கட்டிப்பிடுறா, உண்மையாகவே வருத்தம் ஒன்று விட்டு நீங்கள் இருக்கோம் அப்படின்னா நீ என்ன செய்யணும், போய் பேசணும். நான் போகிறதுக்கு முன்னாடி அவன் ஓடியாராங்க ஆள், எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்குல்ல. நான் அடி எடுத்து தான் வைக்கிறேன், அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க, வந்து கரங்களை பிடிச்சி, பிரதர் சாரிங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது, நடந்துடுச்சிங்க, தவறான புரிதல் எனக்கு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், எனக்கும் தவறான புரிதல் இருந்துடுச்சு, நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன், நீயும் தப்பு பண்ணியிருக்கிற, எல்லா தப்பையும் யார் மன்னிக்கிறாரு, தேவன் மன்னிக்கிறாரு. இனிமேட்டு சகோதரர்களாக இருப்போம், கவலைப்படாதீங்க. உண்மையாக சொல்கிறேங்க, அந்த வருத்தம் என்னை விட்டு நீங்கியது. ஆண்டவர் ஒருபடியான நம்பிக்கை என உள்ளக்குள்ளாக ஏற்படுத்தி கொடுத்தார். நீ வா. அன்பானவர்களே, கடந்த கால வருத்தங்களையும் பாரங்களையும் நம்முடைய இருதயங்களில் சுமந்து கொண்டு வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகவே முடியாதுங்க. எனக்கு தெரியும், மறக்கிறது மாறுறது எல்லாம் பெரும் கஷ்டம்தான். ஆனால் அதை யார் தெரியுங்களா செய்யணும், ஆண்டவர் தாங்க செய்யணும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எதை சார்ந்திருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே மற்றவங்களை பற்றி நான் யோசிக்கலை, நான் பரலோகம் வரணும்ப்பா, நான் பரலோகம் வரணும் அப்படின்னா என் வருத்தம் பாரத்தையும் ஒருவேளை இந்த இருதயத்துக்குள்ளாக சுமந்து கொண்டிருப்பா அப்படின்னா என்ன எங்கே வர முடியாது, பரலோகம் வர முடியாதுப்பா. அதுக்கான பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே, அதற்கான ஸ்லாக்கியத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற காலகட்டங்களுக்குள்ளாக நீங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறேங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம மோட்ச வீட்டை அடைவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் தாங்க இருக்குது. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளாக நீங்கள் நானும் மோட்ச வீட்டை அடைவதற்கான ஆயத்தமோ குணமோ நம்மக்கிட்ட வரலன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி இஸ்ரவேலர்கள் என்ன பரிதவிப்பில் இருந்தாங்களோ அதே பரிதவிப்பு யாருக்கு கிடைக்கும், உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம இடத்துல நீக்கி வேறே ஜனத்துக்கு விடப்பட வேண்டிய காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வருத்தத்தையும் பாரத்தையும், ஐயோ நான் அன்னைக்கே ஒப்படைச்சிருந்தேனா எனக்கு இந்த நிலை வந்திருக்காதே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அழுது மன்றாடி அன்றைக்கான காலத்தில் அதற்கான காரியங்களை தேடுவதை விட சமாதானத்தின் காலத்தில் அவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்படைச்சி, ஆண்டவரே நான் அதை மறந்துடுறேன், நான் அதை கடந்துடுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அதற்கான மனதை கொடுங்க, எனக்கான பலனை கொடுங்க, நான் அனுபவித்த காயம் பெருசு தான், நான் அடைந்த அனுபவம் பெருசு தான், ஆனால் என்னால் அதை கடந்து வர முடியலை தான், என் மனசு நோகுது, என் மனசு வலிக்குது, ஆனா ஏன் பலத்தினால முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்கிற உள்ளம் ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னா, அன்பானவர்களே, உங்களுக்காக எனக்காக ஜீவனையும் கொடுத்து நம்மளை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று துடிக்கிற அந்த தேவன் நிச்சயமாக அதற்கான பாக்கியத்தை ஸ்லாகியத்தை நம்ம கொடுப்பாருங்க. நம்முடைய இருதயங்கள் எங்கேயாவது அதற்கான வேதனைகளுக்கான வடுகள் இருக்கிறதா, அதற்கான காயங்கள் இருக்கிறதா, அதற்கான அருமருந்து யார் அப்படின்னா கிறிஸ்து மட்டும்தான். அவர்கிட்ட கடந்து போங்க, இவைகளை மறக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, இவைகளை கடந்து வரும்படி எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, இதையெல்லாம் நான் மறந்துடணும், இதையெல்லாம் நான் மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது, அந்த பஞ்சத்தினால அநேகர் அழிவை சந்திக்க போறாங்க. இதே வருத்தத்தோடு பாரத்தோடு நான் இருந்தேன் அப்படின்னா அழிகின்ற ஆத்துமாக்களை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அழிய போகிறது ஆத்மா மாத்திரம் இல்லை, நானும் உடன் சேர்ந்து தான் அழிவங்க. அதனால தான் யோசேப்பின் சம்பவத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வருத்தங்களும் பாரங்களும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்து நம்ம ஒப்படைப்போங்க, ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போங்க. யோசேப்பினுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி பண்ண தேவன் நம்மையும் மறக்கும்படி அவர் வழி நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அன்பானவர்களே, நமக்கு இருக்கிற காலம் கொஞ்ச காலங்க. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நிலையில்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நிறைய நேரங்களில் இந்த மரண இல்லங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் சிலர் சொல்லி அழுறதை நான் பார்ப்பேன். அவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது, அவர்கள் ஜீவனோடு இருக்கும் பொழுது நலம் புரிந்திருக்க மாட்டாங்க, விசாரிச்சிருக்க மாட்டாங்க, அன்பு செலுத்திருக்க மாட்டாங்க, எதையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த மரண இல்லத்தில் வந்து என்ன தெரியுங்களா சொல்லி அழுவாங்க, ஐயோ நான் இப்படி இருந்துட்டேனே, என் பாக்கியத்தை நான் இழந்துட்டேனே, நான் இப்படி செய்யாமல் போயிட்டேனே, எத்தனையோ முறை அதற்கான முயற்சிகளை எடுக்க சமயம் கிடைத்திருந்த போதிலும் நான் செய்யாமல் போயிட்டேனே. எப்போ அழுவோம், அவர்கள் இல்லாத சூழலில் அழுது கொண்டிருப்போம். அன்பானவர்களே, வைரம் கூட மண்ணுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வெறும் குப்பை தாங்க. அந்த வைரம் வெளியே வந்தால் தான் அதனுடைய மதிப்பே
தெரியும். சில நேரங்களில் அன்பை உள்ளத்துக்குள்ளாக வைத்து கொண்டிருப்போம், வெளியே தெரியாது. ஆனால் அந்த உள்ளத்துக்குள்ளா இருக்கிற அன்பு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்படின்னா அது எது வரைக்கும்னா குப்பையாக தான் இருக்கும். ஜீவனோடு இருக்கிற அந்த காலங்களில் ஒருவருடைய தப்பிதங்களை ஒருவர் மன்னித்து, ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளமே என்ன தெரியுங்களா? மன்னிப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் சகோதரருடைய தப்பிதங்களை மன்னிக்கும்படி பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பாராம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்தித்தது உண்டுங்க. பாவரிக்கை ஜெபத்துக்காக ஆண்டுகிட்ட கடந்து போவேன். என் அக்கிரமங்களெல்லாம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆண்டவரே, இந்த அக்கிரமெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இந்த அக்கிரமெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குதுப்பா, இப்படியெல்லாம் நான் பாவம் செய்த பாவியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழுது எனக்கு மன்னிப்பு கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சிருவங்க. நீண்ட நாட்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தேன். ஆனால் எப்போ மன்னிப்பு கிடைக்கும் என்பதை வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் எனக்கு உண்மையான விஷயம் புரிய வந்துச்சு. மன்னிக்கப்படும்போது தான் மன்னிப்பு பெறுகிறோம் என்ற காரியம் அப்போ தாங்க புரிய வந்துச்சு. அதுலேருந்து ஜெபம் எப்படி தெரியுங்களா மாறிடுச்சு? ஆண்டவரே, நான் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறேன்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, அது அவங்க கணக்கு கொடுத்துக்கிட்டோம். ஆனால் நான் யாரையாவது மன்னிக்காமல் என் இருதயத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, அவங்கள நான் உள்ளமாற நான் மன்னிக்கிறேன். தேவனே, என்ன நீங்கள் மன்னிங்க. பரமண்டல ஜெபம் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஜெபம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உயிர் மூச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்கணுங்க. அன்பானவர்களே, யோசேப்புடைய வருத்தத்தையும் பாரத் மனத்தையும் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி பண்ணின தேவன் இந்த காலங்களில் நம்முடைய வருத்தங்களையும் பாரங்களையும் மறக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சகாலம் இருந்தது. அந்த பஞ்சகாலத்துக்கு முன்பாக யோசேப்பு இருந்தார். ஒருவேளை அதே வருத்தத்தோடு பாரத்தோடு யோசேப்பு இருந்திருப்பார் அப்படின்னா அவரால் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான வழி கிடைத்திருக்காது. அவ்வளோ துரோகத்தை செஞ்ச அந்த சகோதரரை யார் காப்பாற்றினது தெரியுங்களா? யாருங்க? அதாங்க சீர்பொருந்த பண்ணுதல். கிறிஸ்துவினுடைய குணத்திற்கு யோசேப்புடைய குணத்தை ஒப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ தீமையான காரியங்களை அவன் அனுபவித்திருந்தாலும் கூட அவனை நம்பி வரும்பொழுது அவர்கள் ஜீவரட்சணம் பண்ணுவதற்கான கிருபைகளையும் தயவுகளையும் ஆண்டவர் யார் மூலமாக கொடுத்தாரு? சகோதரர் எப்போ மனம் வருந்தினாங்க? எப்போங்க மனம் வருந்தினாங்க? இவன் சகோதரரை கண்டுட்டான், உள்ளே போய் குமரி குமரி அழுதுட்டு வந்துட்டான். சகோதரர்களை எப்போ அதை உணர்ந்தாங்கன்னு கேட்டேன். எப்போங்க? என்னங்க ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டேன். 12வது எக்ஸாம் பேப்பரையாக கொடுத்து எழுதுங்கன்னு சொல்லிட்டேன் நான். பசமா, அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்து நான் தான் யோசேப்புன்னு சொல்லும்போது தாங்கிக் கொள்ள முடிஞ்சிச்சு அவங்களால. அவன் தவறை உணர்ந்த தருணம் எது தெரியுங்களா? தீமைக்கு நன்மை செய்வது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது தீமைகளை அனுபவிப்போம் அப்படின்னா தீமைக்கு பலனான நன்மைகளை செய்யுங்க. யோசேப்பின் வருத்தத்தையும் பாரத்தையும் மாற்றின ஆண்டவர் உங்களுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் மாற்றுவார். பின்மாறின் அனுபவத்தை நீங்கள் நானும் பெற்று ஆண்டுடைய குணம் போல நீங்கள் நானும் மாறணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நாம் மன்னிப்பை கொடுப்போம். தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பை பெறுவோம். யோசேப்பின் வருத்தத்தையும் அவன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி பண்ணின தேவன் நம் வருத்தத்தையும் நம் குடும்பத்தால் அடைந்த நிந்தனைகள் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. கேட்ட சத்தியத்தையும் உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.